ஞானம்ங்கிற தோணியில் ஏறி உட்காந்துட்டோம். அதுக்கு இப்போ துடுப்பு வேணுமே. துடுப்பு போட்டுட்டு தோணியோட போகணும் இல்லையோ. நேர்மை, அஹிம்சா, கருணா, சித்த சுத்தி, ஆத்மசுத்தி, இது முதலானது தான் துடுப்பு. ஞானம்ங்கிற ஓடத்தில் ஏறி உட்காந்துட்டேன். நேர்மையாக இருக்கணும், ஆர்ஜவத்தோடு இருக்கணும், அஹிம்சையை கடைப்பிடிக்கணும், கருணையோடு இருக்கணும், சமத்துவ புத்தி இருக்க வேண்டும். இதை போல் இருக்கிறதெல்லாம் தான் துடுப்பு. பாதை ஒழுங்காக போனோமே. அது இந்த படகை அப்படி இப்படி போடாமல் துடுப்பு போட்டாலும் வழி தெரியணும் இல்லையோ. பாதை போனோமேன்னா சத் சங்கம்ங்கிற நல்ல பாதை. பக்தர்கள் பாகவதர்கள் இருக்காளோ இல்லையோ, அவர்களோடு இருந்தோம்னா தட்டி சரியாக அழைச்சின்னு போடுவா. இப்போது கப்பல் வந்துடும், பெரிய இடத்துக்கு வரும். வந்த உடனே நம்முடைய துறைமுகத்துக்குள்ளே வரணும்னு வச்சுங்க, கப்பல் அப்படியே வந்துடாது. அதுக்காக என்ன பண்ணுவா, சின்ன சின்ன ஓடம் இருக்கும், அந்த ஒரு 2 ஓடம் அங்கே போகும். அவ்வளோ தூரம் போயிட்டு அதை ஒரு கயத்தில் கட்டி அவ்வளவு பெரிய கப்பலை இந்த இவ்வளவு சின்ன ஓடம் ஒன்று இழுத்துன்னு வரும். பார்த்துருக்கீங்களா? அதுக்குன்னு ஓடம் வச்சுருக்கா, பெருசாக இருக்கும் கப்பல் உள்ளே. அந்த கப்பலில் ஒரு கயத்தை கட்டியிருக்கும், அது மாடு கிடச்சின்னு போகும். அதனால் எப்பேற்பட்ட பெரியவனாக இருக்கட்டும், சத் சங்கம்ங்கிற வழி நல்வழிப்படுத்தினா தான் அவன் ஒழுங்காக போவான். சத் சங்கம் இருந்தால் தானே ஆசை அறப்போகிறோம், ஆசை அருந்தால் தானே வாழ்க்கை நல்லா இருக்க போகிறது. அதுதான் சத் சங்கம், அடியார்களோடைய சேர்க்கை அது இருக்கணும். அக்கறைக்கு போகணும். ஓட இந்த ஜீவனை ஜாகிரதையாக கொண்டு போய் அக்கறை என்னும் மோட்சத்தில் சேர்த்து விடுறது. அதுதான் இந்த ஸ்லோகமே, இந்த மந்திரமே சொல்கிறதா. தம் அசனா பிபாசாபியாம் அன்பவார்ஜத் தா ஏனம் அப்ருவன் ஆயத்தனம் நஹ பிரஜானீஹி யஸ்மின் பிரதிஷ்டா அன்னம் அதாமேதி. பிரம்மா பார்த்து கேட்குறது, எனக்கு சோறு வேணும், தண்ணீர் வேணும், எங்களையெல்லாம் படிச்சுட்டீரே, தரேன் தரேன், என்னென்ன உங்களுக்கு இடமோ தரேன், இந்தாங்கோ அப்படின்னுட்டு இந்த தேவதைகள்லாம், அதாவது ஆதித்யன், வாயு முதலான தேவதைகள், தண்ணீர்லாம் இருக்காளோ இல்லையோ, இவாளை எங்கே கொண்டு போய் இருப்பிடம் கொடுக்கணும், வசிக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும்னே ஒரு மனுஷ சரீரம். அந்த சரீரத்தில் தானே இவள்லாம் உள்ள புகுந்தாகணும். ஏன்னா இப்போ பிரம்மாவிடத்திலேருந்து வாய் பிறந்தது, அதிலேருந்து அதுக்கு அக்னி பிறந்துட்டார். பிரம்மாவிடத்திலேருந்து கண்ணு பிறந்தது, அதற்குரிய சக்ஷுரேந்திரியம், அதற்குரிய ஆதித்யன் பிறந்துட்டார். பிரம்மாவிடத்திலேருந்து மனசு, சந்திரன் பிறந்துட்டார். இதெல்லாம் அவர்கிட்டேருந்து பிறந்தாச்சு, நம்மகிட்ட இன்னும் உள்ள போலையே. அந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கெல்லாம் நமக்குள்ள போக வேண்டுமோ இல்லையோ. அதைத்தான் இப்போ அடுத்த சிட்டி சொல்ல போகிறார். தாபியோ காமானயது. இவள்லாம் இப்போ எங்களுக்கு ஆதித்யனும் சரி வாயுவும் சரி எங்களுக்கு கொடுன்னு கேட்டுருக்காளோ இல்லையோ. அதனால் ஒரு பெரிய பசுமாட்டை கொண்டு வந்து பிரம்மா நிறுத்துறார். நிறுத்திட்டு இதுக்குள்ளே எல்லாரும் போய் வசிச்சுங்க, இது பிரயோஜனம் இல்லைன்னுட்டாவா, எங்களுக்குன்னு இது ரொம்ப பிடிக்கல, சுமார் போனால் போகிறது, ஒரு பிண்ட மாட்டம் பெருசாக கொண்டு வந்திருக்கீர், இதிலெல்லாம் நாங்கள் வாழ மாட்டோம். பிரம்மா அப்புறம் யோசிச்சு, சாமர்த்தியக்கார பிள்ளைகளாக இருக்காளே, எத்தையானு கொடுத்து ஏமாற்றி உள்ளாலாம் ஒத்துக்க மாட்டா போல் இருக்கே, ஒரு பெரிய குதிரையை கொண்டு வந்து நிறுத்தினார். இதில் போய் நீங்கள் வாழ்ந்துங்கன்னா, மாடை வாண்டான்னு சொன்னால் குதிரை மட்டும் வேணும்னு சொல்லுவோமான்னா, குதிரையும் வாண்டான்னுட்டான். அதுக்கப்புறம் தான் ஒரு மனுஷ சரீரத்தை கொண்டு வந்து நிறுத்துறார். மாட்டை நிறுத்தி பார்த்தார், குதிரையை நிறுத்தி பார்த்தார், ஒத்துக்கலைதுகள். தாபியா காமானயத்து தா அப்ருவன் நவை நோயம் அலமிதி. இது எங்களுக்கு போராது, அலம் எங்களுக்கு இது போறவே போராதுன்னுட்டான். தாபியா அஸ்வமானயத்து தா அப்ருவன் நவை நோயம் அலமிதி. அடுத்தது குதிரையை கொண்டு நிறுத்தினா, எங்களுக்கு இது போராது வேண்டாம். தாபியா உடனே அவர்களுக்கு புருஷமானயத்து தா அப்ருவன் சுகிருத்தம்பதேதி. ஒரு புருஷனை, ஒரு ஜீவன், ஒரு மனுஷ ரூபத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். நிறுத்தினோட இதை பார்த்து, நல்ல செயல் செஞ்சிருக்கீர், இதுதான் ஒழுங்கான செயல், சுகிருத்தம், நல்ல செயலாக செய்திருக்கிறீர். சுகிருத்தம் பதேதி புருஷோவாவ சுகிருத்தம், இதுதான் நல்ல சாதனம், எங்களுக்கு நல்ல இருப்பிடமும் இந்த மனுஷ சரீரம் தான். இதில் போய் உட்காந்துட்டோம்னா கண்ணுக்கு நல்ல வேலை, காதுக்கு நல்ல வேலை, எல்லாத்த விட மனசுக்கு நல்ல வேலை. இந்த தேவதையெல்லாம் ஏன் குதிரைகிட்ட போக மாட்டேன்னா, ஏன் மாட்டுக்கிட்ட போக மாட்டேன்னா, மனசுக்கு வேலை ஏது, அது ஒன்றும் சிந்திக்காதோ இல்லையோ. அப்போ கண்ணு, காது, மூக்கு முதலானவைகளுக்கெல்லாம் வேலை வேணும். அத்தோட சேர்த்த மனசுக்கும் சிந்தனா சக்தி வேணும். அதுக்கு மனுஷ சரீரம் தான் சரி. அங்கே தான் சாதனத்தை பண்ணலாம். தா அப்ரவீத் யதாயத்தனம் பிரவிசத்தேதி. இதை பார்த்து இது எங்களுக்கு நன்னா இருக்குன்னு இல்லையோ, உடனே பிரம்மா சொல்லிட்டார், கிரகப்பிரவேசம் பண்ணுங்கள்னுட்டார். வீடை கட்டியாச்சுன்னா கிரகப்பிரவேசம் பண்ண வேண்டியதான். இந்த வீட்டை காமிச்சா அது நன்னா இல்லை சுவாமி, அது ஏதோ இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் தளி பண்ணுற உள்ள அடுப்பெல்லாம் ஏதோ மாற்றி இருக்குது, அது வேண்டாம்.